எந்த ஒரு மனைக்குமே தெற்குல பின்னாடி வாய்க்காலோ பள்ளமோ இருக்கக்கூடாது. தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் கோயில் இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்க. வடக்கில் இதை தாண்டி நம்மளுக்கு வீட்டுக்கு பின்னாடி தெற்கு பாகத்துல மலை இருக்குது அப்படின்னா கேஜிபி வாஸ்து நேயர்களுக்கு அன்பான வணக்கம். நான் உங்கள் கேஜி பாலகுமாரன். மனை வாங்குறதுக்கே நாங்க முதல் இடம் வாங்குறதுக்கே வாஸ்து பார்க்கணுமா சார், இல்ல வீடு கட்டும் போது வாஸ்து பார்த்தா போதுமா அப்படின்ற ஒரு டவுட் உங்களுக்கு இருக்கு. நீங்க மனை வாங்கும் போது ஒரு வாஸ்து கன்சல்டன்ட்டை பார்த்து நீங்க பார்த்து பண்றது நல்ல விஷயமா இருக்கும். ஏன்னு கேட்டீங்கன்னா, எந்த மனை வாங்கினாலும் எந்த மூலையும் இழுத்திருக்க கூடாது. முதல் பாயிண்ட் உங்களுக்கு எந்த மூலையும் இழுத்திருக்க கூடாது. ஒண்ணு. இரண்டாவது பாத்தீங்கன்னா எந்த ஒரு மனைக்குமே தெற்குல பின்னாடி வாய்க்காலோ பள்ளமோ இருக்கக்கூடாது. தெற்கும் மேற்கும் பார்த்தீங்கன்னா மேற்கு பாகத்திலையும் தெற்கு பாகத்திலையும் வாய்க்காலோ கிணறோ இருக்கக்கூடாது ஆச்சுங்களா. அது ஒரு விஷயம். அப்படின்னும் போது பின்னாடி கிணறு இருக்கக்கூடாது. அப்படி அந்த ஒரு விஷயத்தை நீங்கள் கரெக்டாக பார்க்கணும். இதுக்கு நடுவில் பார்த்தீங்கன்னா பின்னாடி கோயிலோ பின்னாடி அதாவது கோயில் எந்த பக்கம்னா தெற்கு பக்கமும் மேற்கு பக்கமும் கோயில் இருந்துட்டா பிரச்சனை இல்லைங்க. வடக்குலையும் கிழக்கிலையும் கோயில் இருக்க சைட்டை வாங்கக்கூடாது. ஏன்னா நம்ம இடத்த விட அது உயர்ந்திருக்கும் ஆச்சுங்களா. இதையும் பார்க்கணும். எந்த எக்காரந்த கொண்டுட்டும் பார்த்தீங்கன்னா கன்னிமூலை இழுத்திருக்க சைட்டை நம்ம வாங்கக்கூடாது. ஏன்னா அதையும் பார்த்துக்கணும். இன்னும் இப்படி இருக்கணும். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா அந்த சைட்டு ஒன்று சதுரமாகவோ இல்லை செவ்வகமாகவோ இருக்கணும். எக்காரந்த செவ்வகமாக இருக்கிற மனை தான் நம்மளுக்கு சிறப்பானதாக இருக்கும் ஆச்சுங்களா. இந்த வகையில் அப்புறம் பார்த்தீங்கன்னா மேற்கை தூக்கியும் கீழ்கை இறங்கியும், அதாவது எப்படின்னா தெற்கு தூக்கியும் வடக்கு இறங்கியும் இருக்கிற மாதிரியான மனை சரிவுகள் அப்படின்னு இருந்துச்சுன்னா பரவாயில்ல, நல்ல விஷயமா இருக்கும். இதை தாண்டி நம்மளுக்கு வீட்டுக்கு பின்னாடி தெற்கு பாகத்துல மலை இருக்குது அப்படின்னா இன்னும் நல்ல சிறப்பா இருக்கும். இதே மாதிரி மனை வாங்குறதுல ரொம்ப அட்வான்ஸ் அப்படின்றது பாத்தீங்கன்னா ஈசானிய பாக மனை அப்படின்னு கேட்டீங்கன்னா ஈசானிய சைட்டுன்னு சொல்லுவாங்க. அதாவது கார்னர் சைட்டு, அதுதான் முதல் தரம். முதல் தரம் அப்படின்போது பார்த்தீங்கன்னா 4 சைட் இருக்குங்க. அதாவது ஈசானிய பாக சைட்டு, வாயு பாக சைட்டு, அக்னி சைட்டு, கன்னிமூலை சைட்டு அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. 4 கார்னர், எல்லாமே 4 கார்னர் சைட்டு தான். அந்த கார்னரில் அவங்களுக்கு வடகிழக்கு மூலையில் எண்டு, அதாவது கிழக்கும் வடக்கும் உள்ள ஒரு ரோடு பேஸில் ஃபஸ்ட்டு சைட்டு கிடச்சிச்சின்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதில் ஆண்களும் நல்லா இருக்கலாம், பெண்களும் நல்லா இருக்கலாம் ஆச்சுங்களா. அப்போது வடக்கும் கிழக்கும் ரோடு உள்ள இடம் கிடச்சிதுன்னா நீங்கள் நல்லா இருக்கலாம். ரொம்ப நல்ல வாய்ப்புகள் இதில் இருக்குது. இதில் உங்களுக்கு ஒரு சிறப்பான பதிவாக உங்களுக்கு நான் கொடுத்துருக்கிறேன். நன்றி, வாழ்த்துக்கள்.